செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் காதலர் தினத்தை கொண்டாடிய ஜோடிக்கு கட்டாய தாலி கட்ட வற்புறுத்திய 9 பேரை போலீசார் கைது செய்தனர். இன்று காதலர் தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை மற்றும் பாரதி பூங்காவில் ஏராளமான காதல் ஜோடிகள் குவிந்தனர். அப்போது இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் காதலர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காதலர்களை கட்டாய திருமணம் செய்ய வற்புறுத்தியுள்ளார்கள். இதில் ஒரு ஜோடியை மிரட்டி பணிய வைத்த அவர்கள் கட்டாய தாலி கட்ட வற்புறுத்தியுள்ளனர். இந்து பண்பாட்டை நீங்க காக்கணும், தாலி கட்டிக்கிட்டு இந்த மாதிரி தினத்தை கொண்டாடக்கூடாதுக்காக நாங்க இதை கொடுக்குறோம். தாலி கட்டுற சகோதரா இதையடுத்து அங்கு வந்த போலீசார் காதலர்களை கட்டாய தாலி கட்ட வற்புறுத்திய 9 பேரை கைது செய்தனர். இச்சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. ஈரோடு அருகே கோவில் குருக்கள் வீட்டில் நாட்டு வெடிகுண்டு ஒன்று வெடித்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஈரோட்டில் உள்ள கோட்டை ஈஸ்வரன் கோவிலில் தண்டபாணி விஸ்வநாதன், திருஞான சம்பந்தம், சதாசிவம், சிவசுப்பிரமணி ஆகியோர் குருக்களாக இருந்து வருகின்றனர். சகோதரர்களான இவர்கள் அனைவரும் கோவில் அருகே உள்ள வீட்டில் ஒன்றாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்கள் தங்கியுள்ள வீட்டின் சமையல் அறையில் நாட்டு வெடிகுண்டு ஒன்று பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. ஒரு மணி சுமாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சத்தத்தோட ஒரு பாம்பு வெடிச்ச மாதிரி ஒரு சவுண்டு. இப்போ என்னன்னு கீழே வந்து பார்த்தோம், கிச்சனில் வந்து செவரெலாம் விழுந்து அப்பா அம்மா நாங்கள்லாம் வெளியில் வந்துட்டோம். அப்புறம் தீயணைப்பு துறைக்கும் போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணோம். அவங்க வந்து எங்களெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வீடு முற்றிலும் சேதமடைந்தது. மேலும் அருகில் இருந்த வீடு மற்றும் கடைகளும் சேதமடைந்தன. இது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகர்கோவிலில் வீட்டில் தனியாக இருந்த முதியவர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நாகர்கோவிலை அடுத்த சைமன் நகரைச் சேர்ந்தவர் ஆல்பர்ட் அருள்தாஸ். அவரது குடும்பத்தினர் அனைவரும் பணியின் காரணமாக வெளியே சென்றிருந்ததை அறிந்த மர்ம நபர்கள் வீடு புகுந்து ஆல்பர்ட் அருள்தாஸ் கழுத்தை அறுத்து கொலை செய்தனர். பின்னர் பீரோவில் இருந்த சுமார் 35 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து தப்பிச் சென்று விட்டனர். வெளியில் சென்றிருந்த ஆல்பர்ட்டின் மனைவி வீட்டிற்குள் வந்து பார்த்தபொழுது அவரது கணவர் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதை அறிந்து உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆய்வு செய்தனர். மேலும் கொள்ளையர்களை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைத்து தேடி வருகின்றனர். இந்த பகுதியில் ஏகப்பட்ட களவுகள், கொள்ளைகள், இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கு. தமிழக அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கணும். இது நேசமன் நகர்னு சொல்லக்கூடிய அமைதி பூங்காவா இருந்து எங்களுக்கெல்லாம் எங்க வாழ்வுக்குள்ள ஒரு பயம் வந்து உணர்வு இருக்கு. கல்லூரி தொடங்கி பல மாதங்கள் ஆகியும் 1ஆம் ஆண்டு வகுப்புகள் தொடங்காததை கண்டித்து சித்த மருத்துவ மாணவர்கள் நூதன உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் 100க்கும் மேலான மாணவர்கள் மருத்துவம் பயின்று வருகின்றனர். இதனிடையே கல்லூரி தொடங்கி பல மாதங்கள் ஆகியும் 1ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு இதுநாள் வரை வகுப்புகள் ஆரம்பிக்கப்படவில்லை. இதை கண்டித்து மாணவர்களும் பெற்றோர்களும் கடந்த 9 நாட்களாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று நடைபெற்ற போராட்டத்தில் காதில் பூ சுற்றிக் கொண்டும் நெற்றியில் பட்டை நாமம் போட்டுக்கொண்டும் காட்சியளித்தனர். இவங்க ஆனால் எங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எந்த ஸ்டெப்ஸும் எடுத்த மாதிரி தெரியல. ஹெல்த் மினிஸ்டர் போய் பாருங்கள், 5 நிமிஷத்தில் முடிகிற வேலைன்னு சொல்கிறாங்க. எங்களால் என்ன பார்க்க முடியுமா என்ன? அவங்க செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு எங்களை சொல்கிறாங்க. கவுன்சிலிங் மட்டும் ஸ்டே ஆர்டர் வாங்கி நடத்திட்டாங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் மனசுக்குள்ளே ரொம்ப நொந்து போயிருக்காங்க. நாங்கள் மென்டலி ரொம்ப டோட்டலாக டிஸ்டர்ப் ஆகிருக்கோம். இதற்கிடையே இக்கல்லூரியின் 1ஆம் ஆண்டு வகுப்பின் அங்கீகாரத்தை மத்திய அரசு ரத்து செய்துவிட்டதாக கூறப்பட்ட நிலையில் பயிற்சி கட்டணம் வசூலித்த கல்லூரி நிர்வாகம் மாணவர்களுக்கு உடனே வகுப்புகள் ஆரம்பிக்க வேண்டும் என்று கோரிக்கையை எழுப்பியுள்ளனர். நேற்று 8வது நாளாக மத்திய குழு வந்தாங்க. எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அவங்க எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணவே கிடையாது. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எம்பி குலாம் நபி ஆசாத்தை பார்க்க சொல்கிறாங்க. 5 நிமிஷம் காரியம் சொல்கிறாங்க. அட்மிஷன் போட்டது எம்பிட்ட கேட்டு போட்டாங்களா, இல்லை கவுன்சிலிங் நடத்தின எம்பிட்ட போட்டாங்களா? இப்போ போய் எங்களை எதுக்கு எம்பிட்ட போய் கேட்க சொல்கிறாங்க? சுற்றுச்சூழல் மாசுபடுவதால் ஏற்படும் விளைவுகள் பற்றி மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் விழிப்புணர்வு ஓவிய கண்காட்சி ஒன்று உதகையில் நடைபெற்றது. இயற்கை வளங்களான காடுகள், விலங்குகள் போன்றவை மனிதர்களாலும் சூறாவளி போன்ற இயற்கை சீற்றங்களினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது. இது மட்டுமின்றி தொழிற்சாலைகளின் நச்சுக் கழிவுகள், பிளாஸ்டிக், வாகனங்களின் புகை போன்றவற்றினாலும் சுற்றுச்சூழல் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி தனியார் தொண்டு நிறுவனம் சார்பாக விழிப்புணர்வு ஓவிய கண்காட்சி நடத்தப்பட்டது.
இந்த கண்காட்சியில் இயற்கை வளங்கள் அழிவதால் ஏற்படும் அபாயகரமான விளைவுகளை பற்றி ஓவியத்தின் மூலம் மாணவர்கள் வெளிப்படுத்தினர். இக்கண்காட்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே நடைபெற்ற முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வெற்றி தோல்வியின்றி ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. விவரம் இடைவேளைக்கு பிறகு.